சப்பாத்தி செய்யக்கூடிய மாவு உருண்டைகளை வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து அந்த தோசைக்கல்லில் வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் எவ்வளோ சப்பாத்தி வேணாலும் செஞ்சிடலாம். லைட்டாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி சூடானா போதும். இப்போ பாருங்கள், இந்த சப்பாத்தி உருண்டைகள் இப்போ நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படியே தேய்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த சப்பாத்தி உருண்டைகளில் வந்து லைட்டாக வந்து ஆயில், ஒவ்வொரு உருண்டையிலையும் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சப்பாத்தி வந்து இப்போ இந்த 3 வச்சு நம்ம அப்படியே தேய்ச்சி எடுத்தோம். நம்ம ஒரே நேரத்தில் போட்டு எடுத்துடலாம். வேலை வந்து ரொம்ப சுலபமாயிரும். இந்த ஒட்டவே ஒட்டாது. உங்களுக்கு அப்படியே மாவு வந்து தனியாக அப்படியே லேயராக வரும். ஈஸியாக வந்து உங்களுக்கு சப்பாத்தி செய்ய ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு தேய்க்கிறப்ப 3 சப்பாத்தி ஒரே நேரத்தில் நம்ம வந்து தேய்ச்சி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.